முன்வரும்போது ஜோஷிகா அங்கே வந்து மீதி 10 ரூபாய் தந்து உதவுறா. 4 பேரும் அறிமுகமாகறாங்க. சூர்யாவும் ஜோஷிகாவும் மியூசிக் கம்போசர்ஸ்னு தெரிஞ்சதும் 4 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ சூர்யா முன்ஜென்மத்தை பாக்குற ஒரு ரகசிய இடத்தை பத்தி சொல்ல எல்லாரும் ஓலா ஆட்டோ பிடிச்சு அங்கே போறாங்க. ஒரு முனிவர் அவங்க கைகளை தொட்டதும் ஏதோ ஒண்ணு நடக்குது. கண் மூடிய அடுத்த நொடி கார்த்திக்கும் பிரியாவும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை முற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த தேசத்தின் இளவரசனும் இளவரசியும். திடீரென அவர்கள் இருவரும் அப்படியே தரையில் விழுந்து வணங்குகிறார்கள். எதை நோக்கி? அங்கே ஒளி வெள்ளத்தில் கண்ணை பறிக்கும் தேஜஸோடு ஸ்ரீராமரும் சீதாதேவியும் நேரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக்கும் பிரியாவும் மெய்மறந்து ராமா ரகுராமா எனச் சொல்லி வணங்கி நிற்கிறார்கள். மறுபக்கம் மைனஸ் கேமரா சட்டென திரும்புகிறது. அங்கே சூர்யாவும் ஜோஷிகாவும். அவர்கள் உடலில் வெட்டுப்பட்ட காயங்கள், ரத்தம் தோய்ந்த ஆடைகள். அந்த வழியிலும் அவர்கள் ஒரு சிவலிங்கத்தின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றிலும் சிவன் பார்வதியின் அருள் நிறைந்திருக்க சூர்யாவும் ஜோஷிகாவும் அந்த லிங்கத்தின் மேல் பயபக்தியோடு கங்கை தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த தண்ணீர் லிங்கத்தின் மேல் படும்போது ஒரு தெய்வீக ஒளி பரவுகிறது. ரியாலிட்டி, பேக் டு ரியாலிட்டி. திடீரென ஒரு பலமான அதிர்வு. பிரித் என மூச்சுவிடும் சத்தம். நால்வரும் ஒரே நேரத்தில் கண்ணை திறக்கிறார்கள். ஹப்பா என மூச்சிறைக்க எழுந்திருக்கிறான் கார்த்திக். ஓலா கார் அதே வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. டிரைவர் முன்னாடி எதையோ முணுமுணுத்துட்டு இருக்காரு. கார்த்திக் தன் கைகளை பார்க்கிறான். அங்கே அந்த இளவரசன் உடையில்லை. பிரியா தன் மூக்குத்தியை தொட்டு பார்க்கிறாள். அந்த பழைய ராஜ்யத்து அடையாளம் இல்லை. சூர்யாவும் ஜோஷிகாவும் ஒருத்தர் பயத்தோட பாத்துக்கிறாங்க. அவங்க உடம்புல காயம் இல்ல. ஆனா அந்த லிங்கத்துக்கு தண்ணி ஊத்தின அந்த தாகம் இன்னும் அவங்க தொண்டையில இருக்கு. பிரியா நடுங்கும் குரலில், கார்த்திக், நீயும் பார்த்தியா அந்த ராமரையும் சீதையையும்? சூர்யா, நாங்க லிங்கத்துக்கு தண்ணி ஊத்துறோம். சிவபெருமானே நேர்ல இருந்தாரு. நால்வருக்குமே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இது கனவு இல்லை. மேலும் பல சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இணைந்திருங்க.